கீழே குடுக்குற ரெண்டு டீச்சர் பண்ண எப்பறா இது அரே ஊட்டல ஓடி போன உள்ள கேராஜ் வாயில குடுக்குற யாருக்கு நான் மடை கட்டற ஐயோ வணக்கத்தை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூட்டா பிடிக்காது கத்தாயிரா பீ வந்தற போகுது டேய் ஏன்டா அப்படி முக்கற கைச்சா பண்றா ஓ இப்படி எல்லாம் சொல்லி கூட்டா பிடிக்காதுடா ஏய் வாடா கண்ணே அரா கட்டற கண்ணுங்கறியே ஆட்டு கண்ணா மாட்டு கண்ணா இல்ல பேய் கண்ணா பிசாசு கண்ணா நொல்ல கண்ணா சார கண்ணா இல்ல குரங்கு கண்ணா ஓ இல்ல கோயாலுக்கு மண்ட கண்ணா ஆமா யார் வந்தா ஓ கண்ணுங்கறியே டிசி சால்பா புண்டை நீ என்ன கேக்குற அப்படி ஓ கண்ணு கூட்டா குடிக்காது ஏய் வாடா தம்பி தம்பி எது எப்படியோ ஆனா இந்த ஸ்டார்டிங்கும் என் சூட்டுக்கு ஏக பொருத்தமா இருக்குடா குமார் பாமானே தாராடி பின்ன பின்ன ஆமா அப்படிதானே ஊரு பூரா சொல்லி ஏமாத்தி அடிச்சிருக்கீங்க ஏண்டா தம்பின்னு கூப்பிடுறே ஓ தம்பிக்கிறியே அப்பா மகனா ஓ சித்தப்பு மகனா இல்ல சின்ன மகனா சின்னாய் மகனா இல்ல பங்கு பங்காளியா பங்கு பங்காளியா இல்ல உனக்கு பின்ன பிறந்தவனா ஓ எனக்கு பின்னாடி கொலையில பிறந்தவனா உனக்கு காண பிறந்தவனா ஓ எனக்கு பின்னாடி பிறந்தவயா யார் வாச்சா தம்பின்னு கூப்பிடுற ஓ எந்த வகையில பாத்து தம்பி ஏய் இந்த ஊர்ல உன்கிட்ட அடி வாங்கிட்டு நான் பயந்துட்டு ஓடணும்னு நினைச்சு கூடாது இங்கே இரு எனக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறேன் அப்படியா அந்த ஆளுகிட்ட போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் கேளு இவன் யாரு அண்ணா பீத்து கூரி ரொம்ப பீத்து கூரி அண்ணா பிபி ஊரி அப்படி சொல்லு பிபி ஊரி இந்த ஊர்ல பாருங்க அநியாயம் பண்றாங்க என்ன அநியாயம் நடக்குது அண்ணனால அடிக்கிறான் தம்பினால அடிக்கிறான் மாமா மச்சானால அடிக்கிறான் சரி கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லி கூட்டி அடி தப்பிறான் என்ன முடியா கேளுடா உன்னையா மீறி போடுறா என்ன மீறறா என்னடா உங்க நாய புண்டைங்க டேய் சொல்லு என்ன பண்ணாடி தப்பிங்களா அவன் உன்னை அடிக்காத இருக்கணும் ஓட அடி கூட அப்படி வரைக்கும் நான் சொல்ற மாதிரி சரியா நல்ல ஒரு வாசனையா சொல்லு கால்ல கூட விடுறானடா இங்க வா பாரு அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கறானே அந்த பனின் போட்டுக்கறானே பையன் அட நல்லா குட்டா புளைக்கறானே ஒரு பையன் பாரு அதான் வெள்ளி செயின் கழுத்துல போட்டுக்கறானே அவன் சுண்ணிய புடிச்சிட்டு ஓம்ப அடிக்குறானே மெதுவா காதுல சொல்றேன் ஓ காதுல சொல்ற நீ அப்படியே சொல்லு புடிச்சிக்கிறே அப்படிதான் சரி சொல்லு அப்படியே சொல்றா அப்படியே சொல்லு மாமா உன்னை நம்பிதான் இந்த ஊர்ல கூப்பிடுறேன் ஒரே அடி பண்ணறேன் ஏய் வாடா கீழ கிடந்து குதிரை டேய் தாயாளி டேய் இப்பேர்பட்ட ராஜ சபையில இவ்வளவு கூட்டத்துல அண்ணால கூப்பிட்டு அடிச்ச தம்பின்னு கூப்பிட்டு அடிச்ச வாடா ஓயான்னு சொன்ன உடனே இவ்வளவு வேகமா கை குலுக்குறீ என்ன காரணம் இந்த காலத்துல அண்ணான்னு கூப்பிட்டா பங்கு வருவாங்க சொத்துல பங்குக்கு வருவாய் ஆமா சரி மாமான்னு கூப்பிட்டா வீட்டு தேடி பொண்ணு கேட்க வருவாங்க நெச்சமாலுமா ஆமா ஊகிட்டியா ஆமா நல்லா சேனங்களை உத்து பாரு நல்லா இந்தாடி திருப்பி பாரு நல்லா கேமரா பாரு மூஞ்ச பாரு அம்மா கோயிலுக்கு முன்னாடி முன் போகுது மடக்குறான் இல்லனா மாமானா பொண்ணு கேட்டு வருவை மோவரையே இந்த வருஷம் இருக்குது உறவு கொண்டாண்ணா ஓ நாளைக்கு நடுவுல உட்காந்து சோறு போடுற அதனால இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டா ஓ சோறு ஓ எங்க பார்த்தாலும் இப்படி கூப்பிடுவோம் நாளைக்கு ஓங்கலூர் பார்த்தாலும் சேலத்துல பார்த்தாலும் ஓ இப்படி சொல்லி கூப்பிட்டா ஒரு டீயா காப்பியா குடிச்சிட்டு அப்படியே பாட்டு போயிட்டாங்களாம் ஓ அவங்க உங்க பையன் துணி தூக்கி மேல போட்டுக்கிட்டு அவங்க வீதியில அவங்க போலாம் ஆமா சரி அண்ணா இந்த 2024 இப்படிதான் பேசணுங்கிற ஆமா அண்ணா ஓய் இந்த 2024 பேசணும்னு சொல்றீங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நவீன நாகரிகமான காலம் எப்படி இந்த காலம் அப்படியா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் என்ன உதாரணம் என் வாழ்க்கையில நடந்த சொந்த கதையில சொல்றேன் சரி சொல்லு அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுண்ணா ஐயோ எனக்கு சரி கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது அண்ணா இப்போ ஒரு வருஷமா என் பொண்டாடி மூஞ்சியா பார்க்க முடியல ஆனா போன 6
இது வரைக்கும் கூத்தே ஆடிட்டு இருக்கிற டெய்லியும். சரி வீட்டுக்கே போறது இல்ல. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தே என் பொண்டாடிக்கு மேல ஏகப்பட்ட கோவம். ஏன் மாமா டெய்லி கூத்துக்கு போறேன், காலையில வந்து படுத்து தூங்குறேன், சாயந்தரம் தண்ணி காய வச்சு கொடுத்தா மறுபடியும் தண்ணி ஊத்தி கூத்துக்கே போயிடுறேன். உன் மூஞ்ச பார்க்க முடியல, உங்ககிட்ட ஆசையா ஒரு வார்த்தை பேச முடியல, உன்னை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியல அப்படின்னு என் பொண்டாடி சொல்றான். அதனால என்னடா நம்ம பொண்டாடி நம்மள இவ்வளவு பாசமா இருக்கிறாளே, என் பிள்ளை என்ன பாக்கணும்னா என்கிட்ட டெய்லி பேசணும்னா உனக்கு என்னடி பிள்ளை வேணும் அப்படின்னு நான் பொண்டாடி கிட்ட கேட்டேன். என் பொண்டாடி என்கிட்ட செல்லு கேக்குறாளே, செல்போனு ஓய் இல்லனா பொண்டாடி நம்ம கிட்ட புது பொண்டாடி எதுவுமே இதுவரைக்கும் கேட்டதில்ல, நம்ம கிட்ட செல்லு கேக்குறாளே அப்படின்ட்டு நேரா மேஜர் அவசரப்படாதீங்க நேரா மேஜர் போய் 1000 ரூபாய் போட்டு பட்டுன்னு போன பட்டுன்னு போனு என் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் பட்டுன்னு போன வாங்கிட்டு போய் கொடுத்ததும் என் பொண்டாட்டி கையில வாங்கின உடனே தூக்கி செவுத்துட்டு போட்டால. என்னடா பொண்டாடி செல்லு வேணும்னு கேட்டா நம்ம செல்லு வாங்கி கொடுத்தது உடைச்சா விட்டான், செல்லு சுக்குனூரா உடைஞ்சு போச்சு. சரி ஆனா பிள்ளை ஏண்டி செல்ல உடைச்சேன் அப்படின்னு என் பொண்டாடி கிட்ட கேக்குறேன். என் பொண்டாடி விளக்கம் சொல்றான். மாமா உனக்கு எனக்கு இப்பதான் புதுகலை ஆயிருக்கு. சரி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே வாங்கிட்டான்னு கேட்டதில்ல, இப்ப முத செல்லு வாங்கி கொடுக்குறது கேட்டது. நாளைக்கு சாவர வயசு உள்ள கிளவி வருது, ஏறி வேலைக்கு போற இந்த மாதிரி கிளவிகள் வரைக்கும் பூரா கை சொல்லி டச் போன் வச்சுக்கிறாங்க. ஓஹோ சரி பூரா டச் போன் வச்சுக்கிறாங்க. டச் போன் வாங்கி கொடுத்தா கூட பொழைப்பை இல்லன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போறாளே என் பொண்டாடி டச் போன் கேட்கலாம். சரி நம்ம பொண்டாடி டச் போன் மேலதான் ஆசை அப்படின்ட்டு அது அந்த செல்லுல பாருன்னா அந்த செல்லு எடுத்து வச்சு டச் செல் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இப்படி விரிச்சா விரியுது, அப்படியே சுருக்குனா சுருக்குது. என்ன பாட்டி கோலாயி டச் செல்றா. சரி டச் செல்லு என் பொண்டாடி செல்லு கேட்ட உடனே அந்த நேரம் பாத்தியா கையில காசு இல்ல, செனையரமா ஒண்ணு 30 செனையரமா என்கிட்ட கையில காசு இல்ல, செனையரம் ஒண்ணு வளர்த்திட்டு வந்தேன். சரி அந்த செனையரமையை பிடிச்சிட்டு போய் 30,000 ரூபாய்க்கு சரியா 30,000க்கு 30,000 போட்டு செனையரமை வித்துக்கிட்டு 30,000 ரூபாய்க்கு நான் பொண்டாடி புது போன் வாங்கி கொடுத்தேன், டச் போனு. சரி அந்த போன் பேர் என்னங்கற? என்னது? அதுதான் புது போன். என்ன போன்? இப்போ ஒரு போன் வந்துக்குது. என்ன போன்? அதுதான் ஓப்போ. பாருப்பா ஏ ஓப்போடா ஓப்போ. ஏய் கிட்ட பேசியோ பாரு. ஏய் பி ஓப்போ ஓப்போ. அதனால 30,000 ரூபாய் போட்டு என் பொண்டாடி செல்லு வாங்கி கொடுத்தேன். சரி ஏகப்பட்ட சந்தோஷம் என் பொண்டாடிக்கு. டெய்லி போன் பண்ணி விடுவோம். மாமா எங்க இருக்கிற, என்ன ஊர்ல கூத்தாடுற, சரி சோறு தின்னியா இல்லையா, என்ன கூத்தாடுற அப்படின்னு பிள்ளை ஒரு மாசமா போன் நல்லா பேசணும், நல்லா பேசணும். காலையிலயும் சாயந்தரம் விட்டால போன் பண்ணுவான். ஆனா அப்படி பேசின பொம்பளை இப்ப ஒரு வாரமா போன் பண்றதுல ஒரு மயிரும் பண்றது இல்ல. ஏன்டா என்னடாச்சு? என்னடா ஒரு மாசமா பேசின பொம்பளை நம்ம கிட்ட பேசலையே அப்படின்னு எனக்கு மனசு ஏகப்பட்ட கவலை. இந்த காலம் அப்படியே இருக்கு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்ன கூத்துக்கு போயிருந்தேன். நைட்டு 1 மணிக்கு கூத்து மழை வந்து கூத்துட்டு போச்சு. நைட்டு 1 மணிக்கு ஓ சரி மழை வந்து கூத்துட்டு போச்சு. சரி எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நானும் என் பையன் எங்க வீட்டுக்கு போறேன். எங்க ஊர்லயும் ஏகப்பட்ட மழை. சரி எங்க பார்த்தாலும் கரண்ட் எல்லாம் வேற இருட்டு. சரி எங்க ஊர்ல அட இந்த இருட்டுல நம்ம பொண்டாட்டி தனியா இருப்பாரு அப்படின்னு என் பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு பார்க்க போறேன். ஆனா எங்கேயுமே கரண்ட் இல்ல. சரி ஆனா என் வீட்டு ஜன்னல் சேதல மட்டும் லைட் சின்னதா ஒரு லைட் வெளிச்சம். என்ன வாடா இருக்கும், எங்க சுத்தி முத்தி பாக்குற லைட் இல்ல. சரி நம்ம வீட்டுல மட்டும் லைட் எரியுது அப்படின்னு ஜன்னல் சேதல போய் எட்டி பாக்குறேன். என் பொண்டாட்டி ஓக்கே என் பொண்டாட்டி கேக்குறா. அவன் செல்லு வாங்கி கொடுத்துறேன். அவன் செல்ல வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் யாரு எங்க வீட்டுக்காரி அந்த செல்லு வாங்கி கொடுத்துறேன். அதுல வீடியோ கால் ஆன் பண்ணி இப்படி சிலாப் சந்தனம் அவன் வச்சுக்கிட்டான். சரி செல்ல வச்சுட்டு இவன் செல்லு முன்னாடி என் பொண்டாட்டி நின்னுக்கிட்டு மேலக்கிற சீலை ஜாக்கெட் பிற பூராதி அவுத்துட்டான். அப்படி அவுத்துக்கிட்டு அப்படி அவுத்துக்கிட்டு என் பொண்டாடி என்ன பாட்டு பாடுறான் அந்த செல்லு முன்னாடி மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணு கோடி இருக்கு மாமா அப்படின்ட்டு குமிஞ்சு செல்லு முன்னாடி 2 முளையும் ஆட்டுறான். யாரு எங்க வீட்டுக்காரி என்னடா செல்லு வாங்கி கொடுத்து நம்ம பொண்டாடி இந்த மாதிரி பண்றாளே அப்படின்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எட்டி பாக்குறேன். அந்த வீடியோக்கள்ல இருக்கிறது யாரு நம்ம செட்டு வர அப்படியே நம்ம கோயில் தானே பையன் குமார் உதயகுமார் என் பொண்டாடி பாடி முடிச்ச உடனே ஆனா அந்த உதயகுமார் எப்படி இருக்கிற அப்படி வீடியோக்கள்ல அவரு மேல ஒரு துணியில அவரு அம்மன் பாய்க்கிறாரு.
அப்புறம் அப்படி என் பொண்டாடி பாடி முடிச்ச உடனே உடனே அந்த உதயகுமார் ஆரம்பிக்கிறேன் அப்படி எப்படி உடனே என் பொண்டாடி இப்படி ஆட்டி முடிச்ச உடனே உதயகுமார் ஆரம்பிக்கிறேன் அப்படி எப்படி எப்படி வாடி வாடி நடிக்கட்டே வசமா வந்து மட்டிக்கிட்டே அப்படின்னு அவருக்கு உதயகுமார் கீழாடுற அப்படி ஏன்னா என் பொண்டையாட்டி ஆட்டினா 2 ஆடுது அவரு பாரு குமார் ஆட்டா 3 ஆடுது 3 அண்ணா 30,000 ரூபாய் போட்டு செல்லு வாங்கி கொடுத்தது நானு 3 லட்சம் செலவு பண்ணி தாலி கட்டது நானு இப்படி எல்லாம் பண்றாங்களே இப்படி இது பண்றாங்களா அது பேர் என்ன அது என்ன கூதிக்காத எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் பண்ணா என்ன விழுவும் லைக் விழுவா ஓய் ஓய் ஏய் இப்படி பண்ணா லைக் விழுவாதா உங்க வீட்ல போனதாடா விழுவும் மகாலிங்க பொறுமை